அன்பிற்குரிய நம்பிக்கை சுடர் நண்பர்களே, இன்று நாம் ஒரு அற்புதமான பயணத்தை தொடங்குகின்றோம். தவக்காலம். இது நம்மை உள்நோக்கி பார்க்க அழைக்கின்றது. நமது சோதனைகளை எதிர்கொள்ள மற்றும் கிறிஸ்துவின் வெற்றியை கண்டறிய ஒரு அற்புதமான காலம். ஏதேன் தோட்டத்திலிருந்து பாலைவனம் வரை, ஆதாமிலிருந்து இயேசு வரை வரலாறு மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால், மனிதன் விழுந்த இடத்தில் இயேசு வெற்றி பெறுகிறார். இன்று நாமும் எந்த பக்கம் நிற்க வேண்டும் என்பதை தேர்வு செய்ய வேண்டிய நேரம் இது. இந்த காலம் சுதந்திரமும் அருளும் நிறைந்த வாய்ப்பாக மாற்ற நாம் தயாராயிருக்கின்றோமா? வாருங்கள் ஒன்றாக சிந்திப்போம். தவக்காலம் நம்மை மனித குலத்தின் முதல் பாவத்திற்கு அழைத்து செல்கின்றது. கடவுள் மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கி ஒரு அழகிய தோட்டத்தில் வைத்தார். அங்கு எல்லாமே ஒரு பரிசாக இருக்கின்றது, ஒரு அற்புதமாக இருக்கின்றது. ஒரு கட்டுப்பாடு மட்டும் அந்த தோட்டத்தில் உண்டு. இந்த தோட்டத்தில் உள்ள அனைத்து மரங்களின் கனிகளையும் நீங்கள் உண்ணலாம். ஆனால் நல்லது தீயது அறியும் மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது. ஆதியாகமம் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 16 முதல் 17 வரை. இது ஒரு விதிமுறை அல்ல, நம்பிக்கைக்கான ஒரு அழைப்பு. ஆனால் பாம்பு சந்தேகத்தை உருவாக்குகிறது. கடவுள் உங்களுக்கு தோட்டத்தில் உள்ள எந்த மரத்தின் கனியையும் தின்னக்கூடாது என்கிறாரா? சோதனை என்பது கடவுளின் கட்டளையை மீறுவது மட்டும் அல்ல, அதற்கு மேலாக கடவுளின் நல்ல தன்மையை சந்தேகிப்பது. ஆதாம் மற்றும் ஏவாள் விழுந்தனர், தடை செய்யப்பட்ட பழத்தை சாப்பிட்டனர் மற்றும் தூய்மையை இழந்தனர். அவர்கள் அஞ்சியது உடல் நிர்வாணம் அல்ல, கடவுளோடு இருந்த உறவு முறிவு. நமக்கான கேள்வி என்னவென்றால், நாமும் சில சமயங்களில் கடவுள் நம்மிடமிருந்து ஏதோ பறிக்க விரும்புகிறார் என்று நினைக்கின்றோமா? ஆனால் உண்மையான கேள்வி என்னவென்றால், நாம் அவரை நம்புகிறோமா அல்லது நம்மை அவரிடம் இருந்து விலக்கும் நமது ஆசைகளை பின்பற்றுகின்றோமா? இறையேசுவில் அன்பார்ந்தவரே, நற்செய்தியிலே ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு இயேசு ஆவியால் பாலைவனத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு சோதிக்கப்படுகின்றார். மத்தேயு அதிகாரம் 4 இறைவசனங்கள் 1. அங்கு அவர் 3 சோதனைகளை எதிர்கொள்கின்றார். ஒவ்வொன்றும் மறைந்த வஞ்சகம் கொண்டது. முதலாவது, நீ கடவுளின் மகன் என்றால் இந்த கற்களை ரொட்டியாக மாற்று. மத்தேயு 4:3. சாத்தான் இயேசுவை கடவுளை மறுக்க சொல்லவில்லை, ஆனால் தனக்காக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த சொல்கின்றான். இயேசு இவ்வாறாக பதிலளிக்கின்றார், மனிதன் ரொட்டியால் மட்டும் வாழ்வதில்லை, அப்பத்தால் மட்டும் வாழ்வதில்லை, கடவுளின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையாலும் வாழ்கின்றான். மத்தேயு அதிகாரம் 4 இறைவசனம் 4. வாழ்க்கை என்பது பொருள் தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டும் அல்ல, கடவுளோடு உறவாடுவதுதான். இரண்டாவதாக, கீழே குதி, தூதர்கள் உன்னை காப்பார்கள். மத்தேயு 4:6. சாத்தான் விவிலியத்தை கூட மேற்கோள் காட்டுகின்றான். சோதனை என்பது கடவுளை சோதிப்பது. இயேசு இவ்வாறாக பதிலளிக்கிறார், உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ சோதிக்க கூடாது. நம்பிக்கை என்பது ஒரு அதிகார விளையாட்டு அல்ல. நம்பிக்கையுடன் இறைவனிடம் தம்மை தாமே ஒப்பு கொடுப்பது. மூன்றாவதாக, நீ என்னை வணங்கினால் உலகின் அனைத்து ராஜ்யங்களையும் உனக்கு கொடுப்பேன். மத்தேயு 4:9. கடைசி சோதனை மிகவும் வஞ்சகமானது. ஆன்மாவை விலைக்கு வாங்கும் வெற்றி. இயேசு தீர்மானமாக பதிலளிக்கின்றார், போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை மட்டும் ஆராதிப்பாயாக. எந்த ஒரு சமரசமும் இல்லை, கடவுளே முதன்மை. புனித பவுல் விளக்குகின்றார், ஒருவரின் கீழ்ப்படியாமையால் அனைவரும் பாவிகளாக மாறினார்களே, அதே போல ஒருவரின் கீழ்ப்படிதலால் அனைவரும் நீதிமான்களாக மாறுவார்கள். ரோமையர்
எழுதிய திருமுகம் அதிகாரம் 5 இறைவசனம் 19. ஆதாம் மற்றும் ஏவாள் தோற்ற இடத்தில் இயேசு வெற்றி பெற்றார். பாவம் மரணத்தை கொண்டு வந்தது, ஆனால் கிறிஸ்துவின் அருள் மிகுந்த வாழ்வை கொடுக்கின்றது. தவக்காலம் என்பது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை நினைவூட்டும் காலம். நமது வீழ்ச்சிகளில் சிக்கிக்கொள்ள தேவையில்லை, ஆனால் பாவம் மற்றும் மரணத்தை வென்ற கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். சங்கீதம் 50 என்பது ஒரு மனம் வருந்தும் பிரார்த்தனை. கடவுளே, உன் கருணையால் என்னை இறக்கி உன் பெரிய இரக்கத்தால் என் பாவங்களை அழித்திடுமே. இது ஒரு நிராசையான மன்றாட்டு அல்ல, ஆனால் கடவுளின் இரக்கத்தில் நம்பிக்கை வைக்கும் ஒரு மன்றாட்டு. பாலைவனம் என்பது சோதனையின் இடம் மட்டுமல்ல, கடவுளை சந்திக்கும் இடமுமாய் இருக்கின்றது. இயேசு சோதனைகளை வென்றது ஏனென்றால் அவர் கடவுளின் வார்த்தையால் வாழ்ந்தார். நாமும் அதே போல செய்ய அழைக்கப்பட்டுள்ளோம். தவக்காலம் என்பது நமது பாலைவனம். இது ஒரு காலம். கடவுளின் வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்பது ஆன்மாவுக்கு உணவாக இருக்கின்றது. நமது சோதனைகளை அறிந்து அவைகளை எதிர்க்க கடவுளிடம் வல்லமையை கேட்பது. எந்த சமரசமும் இல்லாமல் கடவுளை முதன்மையாக தேர்வு செய்வது. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாம் தனியாக இல்லை. இயேசு நம்முடன் இருக்கின்றார். அவரை வழிநடத்திய ஆவியைப் போல அவர் நமக்குள் வாழும் புதிய ஆவியை கொடுத்துள்ளார். 2 தீமோத்தேயு 1:14. அஞ்ச தேவையில்லை. ஆகவே ஜெபிப்போமா? இயேசுவே, பாலைவனத்தில் சோதனைகளை வென்ற உம்மிடம் தீமையை எதிர்க்க வலிமை தாரும். உம்மை நம்பி உமது வார்த்தையால் வாழ எப்பொழுதும் உமது விருப்பத்தை தேர்வு செய்ய உதவி செய்தருளும். இந்த தவக்காலம் எங்களுடைய மாற்றத்திற்கும் அருளிற்கும் உரிய காலமாக அமையட்டும். பாஸ்கா நாளில் புதிய இதயத்துடன் வருவதற்கு நம்மை நாமே தயார் செய்ய எங்களுக்கு உதவி அருளும். ஆமேன். இறையேசுவின் அன்பார்ந்தவர்களே, இந்த செய்தி உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் தேவையானவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த தவக்காலத்தை எப்படி வாழப்போகிறீர்கள் என்று கமெண்டில் எழுதுங்கள். மற்றும் நம்பிக்கை சுடர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இந்த தவக்காலம் உங்களுக்கு அருள், சுதந்திரம் மற்றும் வெற்றியின் காலமாக அமையட்டும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இயேசுவின் நாமம் வாழ்த்தப்படுவதாக.